வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் அறிவிப்புங்க. ரீசன்ட் கடை ரிசல்ட்டை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அறிவிப்பு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேருக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அது பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல் உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் விண்ணப்பிச்சிங்கள்ல அந்த போர்ட்டல்லே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை மாவட்டத்துக்கு அப்படின்னா ஒரு 18 மாவட்டத்திற்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில குறிப்புகள்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டில் போனாலும் சரி, இல்லை அதர் பீப்புள்ஸில் போனாலும் சரி, எதில் போனாலுமே இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக நடைபெறும். ஓகேங்களா? அதை நான் அதர்ஸ்ன்னு சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்கள் மெரிட்டில் போனாலும் சரி, அதர்ஸில் போனாலும் சரி, நீங்கள் இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட். இல்லை அப்படின்னா உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நாங்கள் தெரிஞ்சு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு குறிப்பிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 500 லைக் தாண்டினது அப்படின்னா நான் ஓப்பன் டாக்காக ஒரு அறிவிப்பு கொடுப்பேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெரியப்படுத்துவேன். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பேசுகிறதுக்கு உண்டான ஸ்ட்ரெயிட்டான லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஷேர் பண்ணுவேன். அதனால் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு மினிமம் ஒரு 500 லைக்குக்கு மேலே வரட்டும். ஓகேங்களா? வந்தது அப்படின்னா ஒன்ஸ் நான் அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு 18 மாவட்டம் அது என்னென்னங்கிறத நான் வீடியோவில் 1 by 1 நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மூலயமா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் இலவசமான முறையில் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18 மாவட்டங்களில் சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. இப்போ 38 மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. அதில் ஒரு 18 மாவட்டத்துக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாரி நீங்கள் மெரிட்டில் போனாலும் சரி, இல்லை அதர்ஸில் போனாலுமே உங்களுக்கு இது இருந்தது அப்படின்னா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தால அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்குறது என்ன, வேலைக்கு ஜாயின் ஆன உடனே முதல்ல கேட்குறது என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிங்களே அந்த அந்த ஷீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஒரு ரிசிப்ட் பண்ணி எடுத்துருப்பீங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருப்பீங்க, இல்லை லேமினேஷன் போட்டு வச்சுருப்பீங்க, ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும்ல, அதை கொடுக்கணும். எப்போ வேலைக்கு போனால் முதல் கேள்வி இது தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இது இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் உங்களுக்கு தான். இல்லைன்னிட்டாலும் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஒரு வழி தான். இல்லை எனக்கு இந்த ஜாபே போதும், மந்த்லி ஒரு 15 13 18 கூட வேணாம், 15 13க்குள்ளே போதும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வேலை போதும். இல்லை நான் ஒரு மந்த்லி ஒரு 30K வாங்கணும், இல்லை 25K வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா? அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் மூலிமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் 2020ன்னு வச்சுக்கோங்களேன் விண்ணப்பிக்க தவறிட்டீங்க. ஆனால் 2025 தான் இப்போ உங்களால் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். ஆனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறதுக்கு நான் 2020 பண்ணணும் அப்படின்னா 2020 நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் தவறிட்டீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் தப்பு. அதை கரெக்டாக இப்போ நான் 2020 பண்ணின மாதிரியே வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆஃபர்ஸ் இப்போ விடுவாங்க. இப்போ எலெக்ஷன் டைம் வரப்போகுது, அதனால் ஆஃபர்ஸ் விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஆஃபர்ஸ் விட்டோன்னே நீங்கள் போய்
உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா, அதனால அது அப்படியே ஓட்ஸாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அல்கிரிதம் அடிப்படையில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் வந்து எல்லா விதமான இதுக்குமே ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுப்பாங்க. இப்படி 2020 25 யாரெல்லாம் தவறி விட்டீங்களோ அவங்க வந்து ஆஃபர்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வரும். அது இப்போ 2 நாளைக்குள்ளே வர்றதுக்குள்ளான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வர இதை வந்து அறிவித்தாங்கன்னா இஷ்யூ போட்டு நிறுத்திடுவாங்க. அந்த இஷ்யூவை தடுக்கணும், நமக்கு ஓட்ஸும் வேணும், அது மீன்ஸ் மக்களும் பயனடையணும் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ உடனே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது எப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்த உடனே குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் 10 நாளுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. அது அறிவிப்பு வந்து தெரியறதுக்கு உங்களுக்கு 7 நாள் ஆயிரும். நீங்கள் போய் விண்ணப்பிக்கலான்னு ஒரு 4 நாள் ஆயிரும். அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நாங்கள் வந்த உடனே எல்லா வீடியோவிலையும் சொல்லுவோம், கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட்டும் போடுவோம், எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவங்க வந்து அப்டேட் கொடுக்குறாங்க, நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 18 மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கரெக்டான ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை நான் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே ரிசல்ட் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. போன டைம்லாம் மார்க்ஸ் அடிப்படையில் போட்டாலுமே கம்மியான மார்க்ஸ் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிருக்கிறாங்க. அதை வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து வரலை அப்படின்னாலுமே இப்போ வந்து இந்த பண்டகசாலையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூரில் இந்த பண்டகசாலையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த மாவட்டமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 180% இருக்குது. ஏன்னா அதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆட்கள் போட முடியல, அதனால் வந்து பப்ளிக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கீங்க, தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர், தேனி, திருச்சிராப்பள்ளி, தென்காசி, சிவகங்கை, சேலம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாமக்கல், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவட்டத்திலலாம் அறிவிப்பு வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 18 மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 18 மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இது வந்து எப்படிங்க இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறது, எப்படி போனது பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீனியரிட்டிலாம் பார்க்குறாங்களே, அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்குதா, சீனியரிட்டியில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. சீனியரிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மெரிட்டில் தான் அடிப்பாங்க. மெரிட்டில் அடிக்கிறப்ப நீங்கள் வந்து சீனியரிட்டி பிரகாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். அது ஒரு எக்ஸாமினேஷன் ஒன்று வைப்பாங்க, அது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அந்த இப்போ ஓரல் இப்போ வந்து நம்ம கிளாஸில் டெஸ்ட்லாம் எழுதுவோம்ல, சும்மா எப்படி ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துக்கிட்டு அப்படி எழுதிக்கிட்டு அதுமாரி தான் வந்து சும்மா ஒரு கண் துடைப்புக்கோசரம் ஒரு எக்ஸாம் மாடலில் அது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த எக்ஸாமே சும்மா ஒரு ப்ராக்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன், 10th 12th ப்ராக்டிக்கல் மாரின்னு வச்சுக்கோங்களேன், அதுமாரி நடைபெறும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வரக்கூடிய மார்க்ஸை வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. எக்ஸாம் எழுதினா அவ்வளோதான், அது முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கு மார்க்ஸு, டெஸ்ட்டு, ரிசல்ட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எழுதிட்டிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் லெவல் என்ன, ஓகே இது பண்ணுங்கள், அந்த வேலைக்கு போகலாம், அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து சொல்கிறது, இதுதான் சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த 18 மாவட்டங்களை சொல்லியிருக்கேன்ல, இதில் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக அந்த 18 மாவட்டத்திற்கும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் உங்களோட மாவட்டத்தை பெயரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. கட்டாயமாக ரிப்ளை வரும். இன்னும் ஒரு சில நாட்களில் பார்க்கலாம், ரிப்ளை கொடுப்போம். இன்னும் அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாரி அரியலூர், அதேமாரி சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நீலகிரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வரக்கூடிய மாவட்டங்கள்.
மொத்தம் ஒரு 18 + 1 அந்த ஒரு மாவட்டம் வந்து லாஸ்ட்டாக சொன்னோம்ல +1 19 மாவட்டங்கள் சம்திங் வந்து ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.